அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இன்று தைப்பூச விழா கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ தைப்பூசத்தில் விரதம் இருந்தால் என்ன பலன் பெறலாம்னு சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. தைப்பூச நாளில் முருகனை விரதமிருந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். மேலும் குடும்பத்தில் செல்வம் பெருகும். கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும். இந்நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதால் தீய சக்திகள் நம்மை அண்டாது. முருகப்பெருமானது உகந்த இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடித்தால் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். மேலும் துன்பம் மறைந்து ஆனந்தம் பெருகும். தைப்பூசம் அன்று குழந்தைகளுக்கு காது குத்துதல், ஏடு தொடங்குதல், அதாவது எழுத தொடங்குதல், சோறு ஊட்டுதல் போன்ற நற்காரியங்கள் செய்தால் சிறப்பான பலனை அந்த குழந்தை பெறும். அதே போல தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலனை ஜாதகர்களுக்கு தரும். தைப்பூசம் அன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும் என்று, அதாவது முன்னோர்களின் கருத்தாகவும் சாஸ்திரங்களின் கருத்தாகவும் நிலவுகிறது. அதே போல திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் வரம் தேடுபவர்கள் தைப்பூச நாளில் வரம் தேடினால் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்நாளில் திருமண பேச்சை ஆரம்பித்தாலே போதும், நல்ல விதமாக முடியக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்படும். தைப்பூச திருநாளில் பழனி முருகனுக்கு காவடி எடுத்தால் எந்த தீய சக்திகளும் மாந்திரிகமும் பில்லி சூனியும் ஏவல் என எதுவும் நம்மை நெருங்காது என்பதுடன் அவை அனைத்துமே அஞ்சி நடுங்கி அடிப்படைந்து நமக்கு ஏவல் செய்ய என்பது ஐதீகம். கருத்தில் கொள்ளுங்க. இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்தால் அற்புத பலனை பெற முடியும். ஏனென்றால் இந்த தை மாதத்தில்தான் கடும் வெயிலால் கடும் வெயிலோ அதிக வெப்பமோ அதிக மழையோ இன்றி இந்த காலத்துக்கு ஏற்றாப்போல் சூழ்நிலை நிலவும். இன்பமும் துன்பமும் நல்ல